சாம்பலை பூசிக்கிட்டு இருக்கக்கூடிய எங்களை மாதிரி ஆட்களை நீங்க பாத்திருக்க மாட்டீங்க தானே அப்படின்னு விசாரிக்கிறார். அவங்களும் ஆமாங்கிறாங்க. செத்தா எல்லா பேரும் சாம்பல் தானே ஆக போறாங்க, அதுதானே இயற்கை. அதை ஏத்துக்கிட்டு தான் இந்த மனித ஜனமே, இந்த மனித இனமே வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதை எடுத்து சொல்ற வகையில தான் நாங்க சாம்பலை உடம்பு முழுக்க பூசிக்கிட்டு எப்ப இருந்தாலும் இந்த மாதிரி சாம்பலாக போறோம்டா, கொஞ்சம் அடக்கி நடந்துக்கடா அப்படின்னு புரிய வைக்கிற மாதிரி, நாங்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி சாம்பலை உடம்பு முழுக்க பூசிக்கிட்டு திரிவோம் அப்படின்னு விளக்கம் சொல்றாரு அந்த பெரிய மனுஷன். அது மட்டுமா, எங்க எல்லார்கிட்டையும் ருத்ராட்ச கொட்டையால செய்யப்பட்ட இந்த மாலை இருக்கும். இது ருத்ராட்ச விதைகளால செய்யப்பட்ட மாலை. ஒரு கால் இந்த மாலை அந்து விழுந்தாலோ இல்ல எங்கேயாவது தெரியாதனமா மொத்தவா போய் விழுந்தா கூட விழுந்த இடத்துல இருந்து அது மரமா வளர்ந்து நிக்குமே தவிர வீணா போவதில்லை. இந்த விதைகள் ஆன்மாவுக்கு இணை, நம் வாழ்விற்கு துணை. இதை எல்லாத்தையும் வெளியில மக்களுக்கு எடுத்து சொல்லத்தான் இந்த மாதிரி ஒரு ரூபத்துல நாங்க சுத்தி திரியிறோம் தாயி அப்படின்னு அந்த பெரிய முனி எடுத்து சொல்றாரு. இப்படி திரியிறமே எங்களுக்கு சிவதொண்டர்கள் அப்படின்னு பேருன்றாரு. அதை கேட்டதும் இவங்கள கொஞ்சம் ஷாக்காராங்க. சிவதொண்டர்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, நாங்க கும்பிடுற அந்த சாமி பேரு